ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பாட்டி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து என் பேரனுக்கு என்னோட பேத்தி ரேவதியை பொண்ணு கேட்டு போகலான்னு வந்திருக்கா அப்படின்னதும் செம்மையாக கோவப்பட்டு சாமுண்டீஸ்வரி கண்ணா பின்னான்னு திட்டி வளமையாக தூக்குற ஒரு பொருளை நம்ம பாட்டி முன்னாடி நிட்டுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போது கார்த்திக் வந்து இங்கே பாருங்கம்மா, தயவு பண்ணி பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னதும் கார்த்தியோட அந்த ஒரு வார்த்தைக்காக பாட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி உச்சக்கட்ட கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நேராக கோவிலுக்கு வராங்க பாட்டி. அதே கோவில்ல தான் கார்த்தியும் இருக்காங்க. பாட்டி, எதுக்காக பாட்டி சொல்லாம கொள்ளாம வந்தீங்க? இதெல்லாம் வேணாம் அப்படின்னு போதும் சொன்னா மட்டும் நீ என்ன வர சொல்லிருப்பியாப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால ரேவதிக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னது. ஐயோ பாட்டி, ஏன் பாட்டி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க அப்படின்னு கார்த்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் அவங்களோட கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு நம்ம பாட்டி இருக்கிற அந்த கோவிலுக்கு தான் வராங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிட்டுற கேப்ல ரேவதி வந்து பாட்டியை பார்த்ததும் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கல்யாண பத்திரிக்கைய பாட்டி கிட்ட கொடுத்து என் கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும் பாட்டி அப்படின்னதும் உடனே பத்திரிக்கையை பார்த்துட்டு என் பேர் இருக்க வேண்டியது யார் ஒருவனோட பேர் இருக்குமா அப்படிங்கிறாங்க பாட்டி. நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னதும் என் பேத்தி கல்யாணத்துல நான் இல்லாமலா கண்டிப்பா வரண்டா அப்படின்னு சொல்லி பாட்டி அந்த இடத்துல ரேவதியை கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி ரேவதி பாட்டி கூட பேசுறத வந்து கவனிச்சிடுறாங்க. உடனே செம்ம டென்ஷன் ஆகி ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதியை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு கையை பிடிச்சி அங்கிருந்து அழைச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சந்திரா வந்து செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. என் அக்காவே அவ்வளோ பெரிய பொருளை தூக்கியும் அந்த பொம்பளை இந்த வீட்டை விட்டு போகாம அப்படியே அவ்வளோ தைரியமா கல்ல மாதிரி நின்றுட்டு இருந்தா. ஆனா அந்த டிரைவர் பையன் ஒரு வார்த்தா சொன்னா அடுத்த நொடியே கிளம்பி போயிட்டாலே. எனக்கு என்னமோ இந்த டிரைவர் பையலுக்கும் இந்த பொம்பளைக்கு ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரியே இருக்கு. இதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா அத்தனை பேர் சொல்லியும் கேட்காத அந்த பொம்பளை இந்த டிரைவர் சொல்லி கேட்டிருக்கானா அப்படின்னா ஒருவேளை இது எல்லாம் இவனோட திட்டமா இருக்குமோ? அங்க இங்க சுத்தி யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா இந்த பொம்பளையோட பேரன் ஏன் இந்த ராஜாவா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சந்திரா வந்து அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை சாக்கா வச்சு விசாரிச்சு நம்ம கார்த்தி பாட்டியோட பேரனுங்கிற உண்மையை சந்திரா வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க போல இருக்கு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்.